அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுடைய காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி வைங்க. பிகாஸ் உங்களுக்கு மட்டுமல்ல, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிக மிக முக்கியமான வீடியோ இந்த வீடியோ. இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளுக்கு இனிமேல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதாமல் போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜேஇங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினால்தான் மிகப்பெரிய கல்லூரிக்கு செல்ல முடியுமோ, அதே போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை எழுதினால் மட்டுமே தான் தலை சிறந்த கல்லூரிகளுக்கு, அதாவது மெடிக்கல் கல்லூரிகளுக்கு செல்ல முடியுமோ, அதே போல் காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஹியூமனிட்டிஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சயின்ஸ் பாடங்கள் இல்லாமல் காமர்ஸ் மற்றும் ஹியூமனிட்டிஸ் பாடங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் கட்டாயமாக எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த CUET, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சார், அப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மிக மிக முக்கியமா அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீமுக்கு தான் கம்பல்சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதாவது எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜேஇங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கம்பல்சரியோ, அதுபோல் காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் இதை எழுதினால் மட்டுமே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளுக்கு செல்ல முடியும். அதே போல் அடுத்த இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு அப்படின்னா, சார் என்னால் நீட் எக்ஸாம் எழுதி மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியலை, அதற்கு பதிலாக நான் சயின்ஸ் லைன்லேயே போகலான்னு நினைக்கிறேன், ரிசர்ச் லைன்லேயே நான் போகலான்னு நினைக்கிறேன், நான் ஃபிசிக்ஸ் படிக்கலான்னு இருக்கேன் சார், நான் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலான்னு இருக்கேன், நான் பயாலஜி படிக்கலான்னு இருக்கேன், நான் எர்த் சயின்ஸ் சம்மந்தமாக படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், அதே போல் நான் பிஎஸ்சி, பிஎட் போன்ற டீச்சருக்கு அந்த லைனில் நான் போகலான்னு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சயின்ஸ் சைடில் படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள், பியூர் சயின்ஸ் அப்படி நினைக்கக்கூடிய மாணவர்களும் கட்டாயம் இந்த பரீட்சையை எழுதினால் மட்டுமே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளில் சென்று பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ அல்லது 5 இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயாலஜி போன்ற படிப்புகளை படித்து அதன் மூலமாக தலை சிறந்த வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. சரி, அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன் வச்சு எடுத்துப்பாங்க. இதே இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகள் என்று சொல்லப்படக்கூடிய சென்ட் ஸ்டீஃபன்ஸ், மிராண்டா ஹவுஸ், ஹிந்து காலேஜ், லேடி ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ், ஈவன் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ், விவேகானந்தா, இந்த போல் டெல்லியில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகள் முதல்ல பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாமினேஷன் வச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா CUET அப்படிங்கிறது மஸ்ட். அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளுக்கு எல்லாம் போர்டு எக்ஸாமினேஷனை வைத்து எடுத்த கல்லூரிகள் எல்லாம் இப்பொழுது CUET என்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினால் மட்டுமே தான் நாங்கள் அட்மிஷன் கொடுக்க முடியும் என்று லாஸ்ட் இயர்லேருந்து சொல்லிட்டாங்க. அப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்கள், சார் நான் IAS ஆகணும், அல்லது நான் பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், அதே போல் நான் ஏதாச்சும் நான் குரூப் எக்ஸாம் எழுதணும், கவர்மெண்ட் ஜாப் லைனில் போகணும், பேங்க் எக்ஸாம் எழுதணும், இது போல் ஒரு பெரிய ஆசையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, தலை சிறந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் போய் நீங்கள் படித்தால் மட்டுமே தான் உங்களது கனவுகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அப்படி நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் எவ்வளவு பெரிய கல்லூரியாக இருந்தாலும் அதற்கு இப்பொழுது தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற கல்லூரிகளுக்கெல்லாம் இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்று வந்துவிட்டது. அப்போது சார் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போகலாமா என்றால், எக்ஸ்போசர் கோஷன்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகளில் மிக அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அங்கே பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டிலிருந்து வேணாலும் அங்கே படிப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமே தான் படிப்பார்கள். அவர்கள் நம் தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களுக்கு சம்டைம்ஸ் ஆளாக நேரிடும். ஆனால் இதே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், நம்ம ஊரில் கூட சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்குது. இந்த கல்லூரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இங்கே சயின்ஸ் படிப்பாங்க. ஸோ இந்த போல் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பதால் நான் பியூர் சயின்ஸ் படிக்கலான்னு நினைக்கிறேன் சார், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் போன்ற படிப்புகளை படிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால், ஈவன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இந்த தேர்வை நீங்கள் எழுதினால் மட்டுமே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளுக்கு
சயின்ஸ், பியூர் சயின்ஸ் படிப்பதற்கு செல்லலாம். அதே போல் சில டீம்டு யூனிவர்சிட்டி வந்து 5 இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் மட்டுமல்ல, தலை சிறந்த டீம்டு யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி போன்ற கல்லூரிகள், விஸ்வ பாரதி அப்படின்னு சொல்லி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு எம்எஸ்சி படிச்சுட்டு நான் பிஎட் படிச்சுட்டு ஏதோ நான் லோக்கலில் வந்து ஒரு டீச்சராக போக போகிறேங்கிறதெல்லாம் உங்கள் எய்ம். இதே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகளில் போய் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் மிக ஜாஸ்தி. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு ஈஸியாக ரிசர்ச் பண்ண போய் பல கோடிகளை சம்பாதிப்பார்கள். நீங்கள் படிப்பது பிஎஸ்சி ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, எங்கே படிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் போய் படித்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறத இந்த இடத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது காமர்ஸ் மாணவர்களுக்கு இது முதல் தர என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜேஇக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட் எக்ஸாமினேஷன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட்டுக்கு அடுத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த CUET, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. அதனால் நம்முடைய தமிழக மாணவர்கள் கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். தலை சிறந்த கல்லூரிகளில் சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் பத்தாது. அதற்கும் மேலே எந்த பரீட்சையை எழுதினால் எந்தெந்த கல்லூரிக்கு சென்று நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி கொள்ள முடியும் என்ற எண்ணமும் உங்களுக்கு வர வேண்டும். அதனால் இந்த CUETங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷனை போடுங்க. இந்த CUETக்கான அப்ளிகேஷன் இப்பொழுது ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த கல்லூரிக்கு போக வேண்டுமென்றால் நாம் எப்படி செல்வது அப்படிங்கிறத வந்து ஒரு ரொம்ப குயிக்காக நாம் இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம். காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 44 சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், அதாவது மத்திய அமைச்சகத்தின் மூலமாக ஸ்ட்ரைட்டாக கண்காணிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கு CUET என்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாகத்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அப்போது 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் போக முடியுமா அப்படின்னா கிடையாது. வேறு எதுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இன்க்ளூடிங் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் போக முடியும். அது இல்லாமல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது, பிடெக் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. இது போல் நிறைய கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டிலையும் கொடுக்கப்படுது. அப்போது இதுவும் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இது எல்லாமே வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு உள்ள அடக்கமாயிரும். ஸோ நம்முடைய மாணவர்கள் சயின்ஸ் படிக்கணும்னாலும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அல்லது நான் ஹியூமனிட்டிஸ் லைனில் நான் ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன் சார், சோஷியாலஜி படிக்க போகிறேன், இக்காலஜி படிக்க போகிறேன், ஜியாகிரஃபி படிக்க போகிறேன், நீங்கள் எதை படிக்க போகிறதுனாலும் இந்த 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கோர்சஸுக்கு CUETங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ப்ளஸ் 13 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுக்கும் இதன் மூலமே எலிஜிபிள் இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் என்றால் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ். அந்த இப்போ மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து அந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டினால் நடத்தப்படக்கூடிய யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி. அவர்கள் நினைத்தாலும் இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் சேர்ந்து அதன் மூலமாகவும் மாணவர்கள் ரெக்ரூட் பண்ண முடியும். நம்ம ஊரில் கிடையாது, பட் இருந்தாலும் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து நாங்களும் எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக நாங்கள் சீட்ஸ் கொடுக்கறதுக்கு முன் வரோம் என்று சொல்லி 13 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் ஜாயின் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் 11 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், 30 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், 30 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ஈவன் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அவினாஷி லிங்கம், இங்கே இருக்கக்கூடிய SRM, இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த CUETங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஒன் ஆஃப் த அட்மிஷன் க்ரைட்டீரியாஸ்க்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அப்போது CUET அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டுமல்ல, அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 அதர் யூனிவர்சிட்டிஸ்க்கும் சேர்த்து நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு 100 யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த CUETங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக அட்மிஷன்ஸ் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இதற்கான அப்ளிகேஷன் இப்போது ஓப்பனில் இருக்குது. 12th March 2023க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் எங்கே சார் போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. CUET.SAMARTH.AC.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்களே டைப் பண்ணிங்கனாலும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. எக்ஸாம் எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 21st மேலேருந்து 31st மேக்குள்ளே கண்டக்ட் பண்ணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்கப்பாங்க, என்னென்னலாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருக்கும் அப்படின்னா, சார் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கலான்னு சொல்கிறீங்க, பயாலஜி படிக்கலான்னு சொல்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கலான்னு சொல்கிறீங்க, என்ஜினியரிங் படிக்கலான்னு சொல்கிறீங்க. அப்போது எதில் தான் சார் இந்த CUET சிலபஸ் வைப்பாங்கன்னா, அதுதான் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த CUET அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்வின் அப்படிங்கிற ஒரு கல்லூரி இருக்குன்னா, அந்த அஸ்வின் அப்படிங்கிற கல்லூரியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், அப்போது நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, ஏன் கல்லூரிகளுக்கு மாணவர்கள் வர வேண்டும் என்றால் CUETங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எழுதி வர வேண்டும் என்று நான் நினைப்பேன். அதே போல் இன்னொரு கல்லூரி வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, எங்கள் கல்லூரிக்கு எக்கனாமிக்ஸ் படிக்க வர வேண்டும் என்றால் CUET அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் எக்கனாமிக்ஸை ஒரு பாட பிரிவாக எடுத்து அதை எழுதி வர வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி இருப்பதனால் இந்த CUET என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி இருக்கும் என்பதனால் அந்த CUETயில் கிட்டத்தட்ட 50 டொமைன் பேஸ்டு சப்ஜெக்டில் எக்ஸாம் வைக்கப்படுது. இந்த 50 டொமைனை வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. நிறைய கல்லூரிகள் வந்து ஜென்ரல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மூலமாக எடுத்துக்கிறாங்க. நிறைய கல்லூரிகள் எங்களுக்கு ஜென்ரல் டெஸ்ட் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பர்டிகுலர் சப்ஜெக்டை எக்ஸாம் எழுதி அதன் மார்க் எங்களுக்கு நீங்கள் காமிச்சா போதுன்னு சொல்கிறாங்க. சில கல்லூரிகள் எங்களுக்கு லாங்குவேஜ் மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள் இருக்கிறாங்க. அப்போது இதை 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. 50 சப்ஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 1A, 1B, 2, 3 என்று இந்த 1A, 1Bங்கிறது வந்து ஒரு செக்ஷன், அதுக்கு பேர் லாங்குவேஜ் செக்ஷன் என்று பெயர். ஸோ செக்ஷன் 1, செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 3. செக்ஷன் 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கல்லூரிகள் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எழுதுங்க, கூட இங்கிலீஷும் எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. அப்போது ஒரு மாணவன் அப்ளை பண்ணுறப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும். அது இல்லாமல் இந்த 27 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, அதே போல் எக்கனாமிக்ஸு, அதே போல் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் ஸ்டடீஸு, ஈவன் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, இது எல்லாம் இருக்கும். இந்த 27 டொமைன் சப்ஜெக்டில் மொத்தம் சொன்னாலே அந்த 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டின்னு, அந்த யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அந்தந்த கோர்சஸுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் எடுத்து எழுதி வந்தால் நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுப்போங்கிறது தெளிவாக அந்த வெப்சைட்டில் இருக்கும். அதன்படி நம்முடைய மாணவர்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவர்கள் வேண்டும் என்று கேட்டிருந்தால், எக்ஸ் அப்படிங்கிற கல்லூரி எங்களுக்கு வந்து இங்கிலீஷை கட்டாயமாக ஒரு பாடப்பிரிவை எடுத்து எழுதியிருக்கணும், அதே போல் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கணும்னு கேட்டிருந்தாங்கன்னா, அந்த கல்லூரிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இங்கிலீஷை எடுத்து எழுதியிருக்கணும். அது இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸை எடுத்து எழுதியிருந்தால் மட்டுமே தான் அந்த கல்லூரிக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போது ரெண்டாவதுங்கிறது டொமைன் ஸ்பெசிஃபிக் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். 3 வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஜென்ரல் டெஸ்ட். ஜென்ரல் டெஸ்ட்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ். ஐ ரிப்பீட், வாட் இஸ் தட் ஆப்டிடியூட் அப்படின்னா, நம்ம அடிக்கடி சொல்கிறோம், இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்லை வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம். ஆப்டிடியூட் என்றால் 6வதிலிருந்து 10வது வரைக்கும் நீங்கள் படித்த கணக்கிலிருந்து கிட்டத்தட்ட 132 கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த 132 கான்செப்டை நீங்கள் படித்து எவ்வளவு குயிக்காக நீங்கள் சம்மை சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல மிக மிக முக்கியம். அதே போல் லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் திங்கிங்னா ஏக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் இ,
அப்போ ஈக்கு அப்புறம் என்ன, ஜி அப்படிங்கிறத கொஷினை கேட்பாங்க. திங்க் அண்ட் ரைட். தென் லிட்டில் பிட் ஆஃப் வெர்பல் எபிலிட்டி, தட் மீன்ஸ் இங்கிலீஷ் ஸ்கில். அது இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ்னா சார் 1880 படித்ததெல்லாம் கேட்பாங்களான்னா கிடையாது. ரீசெண்டாக நடந்த ஒரு 1 or 2 years இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் படித்தால் போதுமானது. தட் இஸ் வாட் வி ஹேவ் ரிசர்ச்டு. பிகாஸ் ஆப்டிவிங்ஸ் அண்டரில் சியூஇடிக்கு நம்ம கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறதுனால வி நோ ஹவு த கொஷின்ஸ் ஆர் ஆஸ்க்டு. ப்ரீவியஸாகவும் இந்த சியூஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு இருந்தது. இப்போ காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு மாற்றி நிறைய விஷயங்களை உள்ளடக்கிட்டாங்க. முதல்ல சியூஇடின்னு இருக்கிறப்ப எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத எடுத்து வச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு, நாம் என்ன நடத்தணுங்கிறத எடுத்து வச்சு ரிசர்ச் பண்ணி சியூஇடிக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆப்டிவிங்ஸ் தான். ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா, அது மெயினாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. பிகாஸ் இந்த ஜென்ரல் டெஸ்ட்டை வந்து 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னா ஆல் 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கிளியர் இன் ஜென்ரல் டெஸ்ட். ஜென்ரல் டெஸ்ட்னா ஏன் கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் அவர்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 செக்ஷன்லேயே வெரி 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 மச் இம்பார்ட்டன்ட் செக்ஷனுங்கிறது இந்த செக்ஷன் 3 ஜென்ரல் டெஸ்ட். அது இல்லாமல் நிறைய கல்லூரிகள் இங்கிலீஷையும் எங்களுக்கு லாங்குவேஜை நீங்கள் எடுத்து எழுதியிருக்கணும் என்று சொல்கிறார்கள். அப்போது ஒரு காமர்ஸ் மாணவனாக இருந்தாலும் சரி, அல்லது சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, காமர்ஸ் மாணவர்கள் கட்டாயமாக இங்கிலீஷ் ப்ளஸ் ஜென்ரல் டெஸ்ட் இஸ் மஸ்ட். நீங்கள் எழுதினால் மட்டுமே தான் நிறைய கல்லூரிகளுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. பியூர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் அந்த மாதிரி மட்டும் எழுதினால் போதும். அது அந்தந்த யூனிவர்சிட்டியுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. நீங்கள் இந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னாவே யூ வில் கெட் எவ்ரி திங். இந்த லிங்க் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க். கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வுட் பி யூஸ்ஃபுல் நான் நினைக்கிறேன். என்ன கேட்பாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, செக்ஷன் 3 அப்படிங்கிறது வந்து I already told you it is the general test. General test, right? அப்போது மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. அதில் 50 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எவ்வளோ நேரத்தில்னா 60 நிமிஷத்தில். அப்போது 60 மினிட்ஸில் நீங்கள் 50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன், 6வதுலேருந்து 10வது படித்த கணக்கை மொத்தம் 132 கான்செப்ட்ஸ் இருக்குது. அதுக்கான ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், குயிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அது இல்லாமல் நிறைய கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ப்ராஃபிட் லாஸ், பர்சன்டேஜ், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, அதே போல் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் போன்ற 132 கான்செப்ட்ஸை வந்து தெளிவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் குயிக்காக போட முடியும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 250 மார்க்ஸுக்கு வந்து ஜென்ரல் போர்ஷன் கேட்கப்படுது. இதே போல் செக்ஷன் 1 and 2 அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் கேட்கப்பட்டு 40 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபிசிக்ஸ் எழுதுறீங்கன்னு வைங்க, 45 நிமிஷம் டைம். கெமிஸ்ட்ரி எழுதுறீங்கன்னு வைங்க, 45 நிமிஷம் டைம். சரி சார், இப்போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல நான் வந்து பிஎஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க, ஜென்ரல் டெஸ்ட்டும் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க, அது இல்லாமல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வேணுங்கிறதும் கேட்டிருக்காங்க. நான் எப்படி சார் எல்லாத்தையும் எழுத முடியுமான்னா, எஸ், a student is eligible to write 10 subjects நீங்கள் எழுதிக்கலாம். மொத்தம் 50 சப்ஜெக்டில் 10 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்னவோ அதையெல்லாம் நீங்கள் எழுதி கையில் வைத்துக்கொண்டு எந்தெந்த கல்லூரிகள் சியூஇடி மூலமாக அட்மிஷன்ஸ் போடுகிறார்களோ அந்த கல்லூரிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போது 10 சப்ஜெக்ட் நீங்கள் எழுதலாம். அதில் வந்து ஜென்ரல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். அது இல்லாமல் இங்கிலீஷ் எழுதுறீங்கன்னா அது 2 சப்ஜெக்ட். அது இல்லாமல் உங்கள் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் நீங்கள் 8 சப்ஜெக்ட் எடுத்து எழுதி கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது. ஸோ நம்முடைய மாணவர்கள் வந்து, தமிழக மாணவர்கள் மெயினாக காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் பியூர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் குறைந்து விடுகிறது. பியூர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் கட்டாயமாக நீங்கள் படிக்க வேண்டும். சார், அப்போ இன்ஜினியரிங்க்கு வந்து நல்ல காலேஜஸ் எதுவும் இருக்கா சார்? இதுக்குள்ளே நாங்களும் எழுதி பார்க்கட்டுமா? ஜேஇ படிக்கக்கூடிய மாணவர்கள், ஜேஇக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எக்ஸாமை வந்து ஒரு மாக் எக்ஸாமை கூட நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். சும்மா எழுதி பார்க்கலாம். நீங்கள் எதையாச்சும் எப்படி இருக்குது, நம்ம போகலாமா என்னன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்ஜினியரிங்லேயே சூப்பரான காலேஜஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்கல் இன்னோவேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. வெறும் 5000 தான் ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸு. ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 34 lakhs per annum, ஆவரேஜ் சேலரி 10.5 lakhs. என்ன சார் கேட்பாங்க? நான் சொன்னேன் இல்லையா, செக்ஷன் 1ங்கிறது லாங்குவேஜுக்கு, செக்ஷன் 2ங்கிறது டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டுக்கு, செக்ஷன் 3ங்கிறது ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு. அப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க? இங்கிலீஷ் வேணும், லாங்குவேஜ் எனக்கு வேணும், அது இல்லாமல் எனக்கு டொமைன் ஸ்பெசிஃபிக்கில் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ப்ளஸ் ஜென்ரல் டெஸ்ட் எழுதியிருக்கணும். இது 3 இருந்தால் என் காலேஜுக்கு நீங்கள் பிடெக் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம் என்று யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் இருக்கக்கூடிய கல்லூரி சொல்லியிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஜென்ரல் டெஸ்ட் எழுதி வச்சுருக்கணும் உங்கள் கையில், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்து எழுதி வச்சுருக்கணும், அது இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எழுதி வச்சுருக்கணும். 10 சப்ஜெக்ட் நீங்கள் எலிஜிபிள். ஆனால் 3 சப்ஜெக்டில் இந்த கல்லூரிக்கான எலிஜிபிலிட்டி முடிஞ்சு போயிடுது. அப்போது நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா இந்த கல்லூரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள், இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. இங்கே அக்ரிகல்ச்சர் இருக்குது. சார் அக்ரிகல்ச்சர் நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிக்கணுமான்னா கிடையாது. ஈவன் யூ கேன் ஸ்டடி அட் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ஆல்சோ. பிசிஎம் படிக்கக்கூடிய மாணவர்களும் போகலாம், பிசிபி படிக்கக்கூடிய மாணவர்களும் போகலாம். அப்போ எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எழுதினா போதும், அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எழுதினாலும் போதும். யூ கேன் வெரி வெல் கெட் இன் டு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஐஐடிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த கல்லூரிக்கு நீங்கள் போகலாம். அதே போல் சார் நான் டைரி டெக்னாலஜி படிக்க விரும்புகிறேன் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டினா நீங்கள் வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து எழுதணும். இங்கே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது செக்ஷன் 2. நம்ம சொன்னோம் இல்லையா, செக்ஷன் 2 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ். இது 3 நீங்கள் எடுத்து எழுதினா போதும். நோ நீட் ஆஃப் ஜென்ரல் டெஸ்ட், நோ நீட் ஆஃப் இங்கிலீஷ். அதே போல் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம். இங்கே பாருங்கள், லா படிக்கலாம், பிஏ எல்எல்பி படிக்கலாம். என்ன கேட்குறாங்க? 1A இங்கிலீஷ் எழுதியிருக்கணும். அது இல்லாமல் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் லீகல் ஸ்டடீஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது 27 அந்த டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில், அதை எடுத்து எழுதியிருக்கணும். அது இல்லாமல் ஜென்ரல் டெஸ்ட் எழுதியிருக்கணும். இது 3 எழுதியிருந்தால் நீங்கள் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் பிஏ எல்எல்பிக்கு அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 ஒரு வருஷத்துக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 12 lakhs, ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 7.5 lakhs. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயாலஜி சென்ட்ரிக் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் காமர்ஸ் மாணவர்களுக்கு பிஏ எல்எல்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மகாத்மா காந்தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பீகார், இங்கே வந்து பிடெக் சிஎஸ்சிங்கிற ஒரு டிகிரி கொடுக்கப்படுது. இதில் என்ன கேட்குறாங்க? ஃபிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் மஸ்ட்டாக எழுதியிருக்கணும், அது டொமைன் ஸ்பெசிஃபிக்கில் வரும். அது இல்லாமல் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, ஐபி, எனிதிங் இஸ் ஓகே, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எழுதியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை ஃபார் திஸ் டூ. அடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் கொடுக்கப்படுது. ஸோ டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சர் எடுத்து எழுதியிருக்கணும், ப்ளஸ் ஜென்ரல் டெஸ்ட் எழுதியிருக்கணும். இதே பயோடெக்னாலஜினா பிசிஎம்ஓ பிசிபிஏ எடுத்து எழுதியிருக்கணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களையும் கொடுக்கப்படுது. அப்போது ஒரு சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவன் வந்து இந்த மாதிரி சியூஇடி எழுதியும் போக முடியும். கடைசியாக மிக 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 முக்கியம் என்னவென்றால், காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் அதே போல் ஹியூமனிட்டிஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் கட்டாயமாக இந்த பரீட்சையை எழுத வேண்டும். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகள் அத்தனையும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாகத்தான் அட்மிஷன் போடுறாங்க. NIRF ரேங்கிங்கில் எடுத்து பார்க்குறப்போ மிராண்டா ஹவுஸ் அப்படிங்கிறது நம்பர் 1 ரேங்கில் இருக்குது. அந்த நம்பர் 1 ரேங்கில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து சியூஇடி மூலமாக தான் அட்மிஷன் போடுறாங்க. நாட் ஓன்லி திஸ், NIRF ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஆர் ப்ரொவைடிங் அட்மிஷன்ஸ் த்ரூ திஸ் சியூஇடி. நம்மளுடைய காமர்ஸ் மாணவர்கள் ஒரு 40 நாள்லேருந்து 45 நாட்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உட்கார்ந்து கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணி ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெர்பல் எபிலிட்டி, அதே போல் ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற விஷயத்தையும் கையில் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சில கல்லூரிகள் எல்லாம் சும்மா போய் உக்காந்துட்டு வந்தால் கூட ஈஸியாக சீட்ஸ் கிடைக்கும். ஏனென்றால் நிறைய மாணவர்கள் அதற்கு அப்ளை பண்ணுவதில்லை, அப்ளை பண்ணுறதுக்கும் தெரிவதில்லை. அதனால் மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மேபி சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுடைய காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி வைங்க. பிகாஸ் உங்களுக்கு மட்டுமல்ல, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிக மிக முக்கியமான வீடியோ இந்த வீடியோ. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம், MA இன்டெகிரேட்டட் படிக்கலாம், ஹிஸ்ட்ரி படிக்கலாம், சோஷியாலஜி, இங்கிலீஷு, ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்கலாம். மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நம் நாடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல யங்கஸ்ட் ஜென்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. இதே வந்து பார்த்திங்கன்னா
ஜப்பானியர்கள் வந்து 49 அவர்கள் ஆவரேஜ் ஏஜ் இருக்குது. ஜெர்மனியர்களுக்கு 47 இருக்கிறது. நாம் தான் இருக்கிறதுலேயே யங்கஸ்ட் கண்ட்ரியாக நாம் இருக்கிறோம். அவர்கள் மொழிகளை நாம் கற்றுக்கொண்டால் அவர்களுடைய ப்ராஜெக்டை நாம் அங்கே போய் கிராப் பண்ணி நன்றாக சம்பாதிக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்கோங்க. அதாவது பிஏ ஜப்பனீஸ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம், ஃப்ரெஞ்சு படிக்கலாம், சைனீஸ், இட்டாலியன், ஸ்பானிஷ், ஈவன் பிஏ எக்கனாமிக்ஸ், ஆந்த்ரோபாலஜி, பிஏ டிஜிட்டல் கம்யூனிகேஷன், பிஏ சோஷியல் சயின்சஸ், அதே போல் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், பிபிஏ, பிஎட்டு, பிகாம் பிஎட்டு, பிகாம் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், பிபிஏ இன் ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைஸ், பேச்சுலர் ஆஃப் டிசைன், சூப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு. அழகாக படம் வரைய தெரியபவர்களுக்கும் இந்த ஜென்ரல் டெஸ்ட் ஆப்டிடியூட் ஸ்கில் இருப்பவர்களுக்கும் மிகச்சிறந்த வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது பேச்சுலர் ஆஃப் டிசைன். பிஏ ஜியாகிரஃபி படிக்கலாம், மியூசிக் படிக்கலாம், ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கலாம், டூரிசம் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், ட்ராவல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், கியூலினரி ஆர்ட்ஸ் செஃப்புக்கு படிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கிறது. வெறும் பிகாம் படிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடித்து கொள்ளாதீர்கள். யாரை கேட்டாலும் நான் சிஏ போகணுங்கிறாங்க. ஆனால் 100%, 1% மாணவர்கள் தான் இந்த சிஏ எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்கன்னு சர்வே சொல்லுது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது இதெல்லாம் இந்தியாவினுடைய தலை சிறந்த கல்லூரிகள். இந்த கல்லூரிகளில் நீங்கள் சென்று படித்தால் உங்களுக்கான எக்ஸ்போஷர் சூப்பராக இருக்கும், பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் என்ன ஆக நினைக்கிறீர்களோ, நான் ஐஏஎஸ் ஆகணும்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பான் விடிய விடிய. ஸோ இந்த பரீட்சை அப்படிங்கிறது காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக மிக இம்பார்ட்டண்ட். அப்போ இம்பார்ட்டன்ட்னு புரியுது சார், நாங்கள் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்? காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 1 இங்கிலீஷ், அதாவது செக்ஷன் 1 இங்கிலீஷ் எடுத்து எழுதுங்க. செக்ஷன் 2 எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்கனாமிக்ஸ் செக்ஷன் 2 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் 27 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் எக்கனாமிக்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 3வது ஜென்ரல் டெஸ்ட் இஸ் மஸ்ட். காமர்ஸ் மாணவர்கள் இந்த படிப்புக்கு அத்துணை படிப்புகளுக்கும் யூ நீட் ஜென்ரல் டெஸ்ட், ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெரிபிள் எபிலிட்டி அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ். எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது? அவர்களுக்கான வாய்ப்பை நாம் தர இருக்கிறோம். தமிழகத்திலேயே சியூஇடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு, அதுவும் காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்களும் சளைத்தவர்கள் இல்லை, நீங்களும் போட்டி போடுங்கள். ஏன்னா ஜென்ரலாகவே காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், லீடர்ஸ். சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை செய்து விட்டார்களா இல்லையா என்பதை கண்காணிக்கக்கூடிய ஒரு லீடர்ஸ். அப்போ அவர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸுங்கிறது மிக மிக முக்கியம் என்பதால் தான் அந்த ஜென்ரல் டெஸ்ட்டை கம்பல்சரியாக வச்சுருக்கிறாங்க அத்தனை பெரிய கல்லூரிகளும். அப்போது காமர்ஸ் மாணவர்கள் இங்கிலீஷ், ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் எக்கனாமிக் சப்ஜெக்ட் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க, யூ வில் கெட் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதற்கு நாம் ஹெல்ப் பண்ணுறோம் த்ரூ www.aptivings.com என்ற எங்களுடைய பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்முடைய காமர்ஸ் மாணவர்களுக்கு, நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸாம் முடிஞ்சு ஏப்ரல் 3ஆம் தேதி அவர்களுக்கு பரீட்சை முடிகிறது. எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளிலிருந்து we are going to start the fresh batch. ஏன்னா நிறைய மாணவர்கள் எங்களிடம் சியூஇடி, ஐபி மேட்ரிக், கிளாட் போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஏதாச்சும் கிராஷ் கோர்ஸ் இருக்குதான்னு கேட்டாங்கன்னு நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. வி டீச் ஃப்ரம் பேசிக்ஸ், தெளிவாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 150 ஹவர் வந்து லைவ் கிளாஸஸில் கொண்டு போக போகிறோம். 150 ஹவர்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் கவரேஜ் இன் 1.5 months. ஏன்னா பிகாஸ் எக்ஸாம் வந்து மே கடைசியில் வருவதனால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கையில் 48 நாட்கள் இருக்கிறது. 45 நாள் வந்து ரிகரஸான கோச்சிங் கொடுக்க இருக்கிறோம். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். 45 நாட்கள் மோர் தென் எனஃப் பிகாஸ் வி ஆர் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் அவர் ஸ்ட்ரென்த். நீட்டாக முடித்து, அது இல்லாமல் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸஸ் அண்ட் டவுட் கிளியரன்ஸ் செஷன் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நடத்தப்படுகிறது. மார்க் டெஸ்ட் வைக்க போகிறோம் பேஸ்ட் ஆன் சாம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எந்த பிளாட்ஃபார்மே இல்லை இந்த போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் மார்க் டெஸ்ட்டையும் வைத்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல ஒரு பயிற்சியை கொடுப்பதற்கு. ஸோ அதுவும் தமிழ்நாட்டில் தமிழில் நாம் சொல்லி கொடுக்க இருக்கிறோம் நம்முடைய மாணவர்களுக்கு. ஸோ தட் இட் வில் பி கிவன் டு ப்ராக்டிஸ்.
1000+ practice questions and soft copy questions booklet also will be given. நிறைய கேள்விகளை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் இருக்கும் பொழுது டெய்லி வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், இல்லை 5 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோம்னா நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து இந்த மாதிரி 1000 கொஷின்ஸ் கொடுத்துருவோம், நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதாவது நாம் படிப்பதே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களை நோக்கி வரும் பொழுது அதை சரியாக யார் தெளிவாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவர்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாளையிலிருந்து தொடங்க இருக்கிறது. ஸோ மாணவர்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா காமர்ஸ் குரூப் மாணவர்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. அது இல்லாமல் இஃப் யூ ரியலி வாண்டட் டு கான்டாக்ட் அவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னா இந்த நம்பருக்கு யூ கேன் வெரி வெல் கால் 6383657157 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி இதை பற்றின என்டையர் டீட்டெயிலை வந்து நீங்கள் கேட்டுக்க முடியும். இன்க்ளூடிங் த பீப்புள் வில் கைட் யூ டு கிளியர் CUET entrance examination. So you will get wonderful life and opportunity if you clear this CUET. Do visit www.aptwings.com. We have already told you it is here. aptwings.com அப்படிங்கிற வெப்சைட்டை போய் பாருங்கள். தெளிவாக நம் மாணவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தால் புரியும் என்று தெளிவாக சொல்லிக் கொடுத்து நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பயனடைஞ்சிருக்கிறாங்க. CUETங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கட்டாயமாக எழுதுங்க. தென் ஒன்லி யூ வில் கெட் ஒண்டர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா ஃபார் யுவர் ஹையர் எஜுகேஷன். இந்த எந்த இடத்துலையும் நீங்கள் சோடை போய் விடாதீர்கள், நன்றாக படியுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த CUET அப்ளிகேஷன் லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க்கு இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி யூ கேன் வெரி வெல் அப்ளை அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேர். இப்போ என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல சார் அப்படின்னா கட்டாயமாக ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து கிளாஸ் நடக்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மார்க்குக்கு எந்தெந்த கல்லூரிகளுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ கைடன்ஸும் என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த ஆப்டிவிங்ஸ் கொடுக்கக்கூடிய CUET ட்ரைனிங்கோடு சேர்த்து. ஸோ மை டியர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நியரிங் யூ. மேக் யூஸ் ஆஃப் இட். அடுத்த வீடியோவில் வேறொரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியோட வழக்கம் போல் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.